வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான லஞ்ச் மெனு பார்க்கலாம். ரசமும் சிக்கன் கிரேவியும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், சின்ன கோலி குண்டு சைஸில் புளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை சாம்பார் பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளி ஒன்று, அரை தக்காளி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுறேன், ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது பொரியட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரசம் கொஞ்சம் நுரைச்சி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போது சிக்கன் கிரேவிக்காக அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அதெல்லாம் பொரியட்டோன்னு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் நசுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மஞ்சள் தூள் 2 சிட்டிகையும் இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காரம் சேர்த்துக்க போகிறோம். இதில் வீட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே வரமிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் இதுவே போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில திறந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசமும் சிக்கன் கிரேவியும் நல்ல சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு, டேஸ்டான லஞ்ச் மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.